ஹலோ வணக்கம். குரூப் ஏ மேட்ச் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு சாம்பியன்ஸ் ட்ராஃபில. இந்த மேட்ச் வந்து நியூசிலாந்து வர்சஸ் பங்களாதேஷ் அட் ராவல்பிண்டி. வீடா வெல்கம் டு தி ஷோ. ரெண்டு பேருமே வந்து வேற வேற கான்ட்ராஸ்டிங் இதோட வர்றாங்க. நியூசிலாந்து வந்து கன்வின்சிங்கா பாகிஸ்தானை ஜெயிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்ல. பங்களாதேஷ் வந்து இந்தியாட்ட தோத்துட்டாங்க. ஸோ தேர் கோயிங் டு மீட் இன் ராவல்பிண்டி. ஸோ இந்த மேட்சை பத்தி உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? ரொம்ப சிம்பிள் சார். அவங்களுக்கு ஆல்ரெடி நெட் ரன் ரேட் வர மேல இருக்காங்க. தட் இஸ் த அட்வான்டேஜ் யூ வில் கெட் வென் யூ பீட் யுவர் காம்படிட்டர் பை எ மார்ஜின் அண்ட் தென் யூ ஹவ் காட் அனதர் ஆப்பனன்ட் ஹூ இஸ் நாட் ஆஸ் குட் அஸ் யூ. பட் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல என்ன வேணாலும் நடக்கலாம். தேர் நாட் டேக்கிங் பங்களாதேஷ் ஃபார் கிராண்டட் பிகாஸ் தே ரேன் இந்தியா வெரி வெரி க்ளோசர். பட் தே வில் கோ இன் டு a position where they got a chance to close it out, before the big game against India. ரிலாக்ஸ்டா துபாய்க்கு வந்துட்டு அவங்க போறதுக்கான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு இருக்கும்போது they just want to close it out with the run rate what they have got against Pakistan. க்ளோஸ் மார்ஜின்ல அவங்க ஜெயிச்சாங்கன்னா கூட அவங்க நெட் ரன் ரேட் ஹையா தான் இருக்கும் போது they want to seal the issue. that is what they have to look out. அந்த பக்கம் என்ன நடக்குது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ராவல்பிண்டி. லாகூர்ல ஒரு ஹிஸ்டாரிக் சேஸ் பார்த்தோம் இங்கிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியா. அதை விட பெட்டரான பிச்சு இது ராவல்பிண்டி. இந்த மாதிரி ஒரு பேட்டிங் ட்ராக்லாம் நீங்க பார்க்கவே முடியாது. அங்க கரெக்டா வந்து பங்களாதேஷ் மாற்றான் அவங்களுக்கு. அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னர் கண்ட்ரோல் ஸ்பின்னர் விக்கெட் எடுக்கக்கூடிய இது கிடையாது. ஒரு 10 ஓவர் பியூட்டிஃபுல்லா போடுற ஒரு மெய்தியசன் மிராஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு போன மேட்ச் பியூட்டிஃபுல்லா போட்ட ரிஷாத் ஹுசேன். அதுக்கப்புறம் இந்த ஃபாஸ்ட் போலர்ஸ் ஆர் நாட் அட் ஆல் இன் சாங். அப்படிங்கும் போது இதை விட ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஒரு நல்ல இது வந்து நியூசிலாந்து எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. இப்ப ராவல்பிண்டியில இந்த என்ன ஆயிருக்குன்னு பார்ப்போம். கடைசி 10 மேட்ச்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 288 பேட்டிங் ஃபர்ஸ்ட், 278 பேட்டிங் ஃபர்ஸ்ட். ஸோ உங்களுக்கு ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் 310. இங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்துட்டு 4 ஜெயிச்சிருக்காங்க. அப்புறம் பேட்டிங் செகண்ட் வந்து இங்க 6 ஜெயிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படி போயிருக்குன்னா அதே மாதிரி டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து 5 out of 10 டைம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு 280+ அடிச்சிருக்காங்க. டீம் பேட்டிங் செகண்டும் 5 out of 10 டைம்ஸ் அடிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படின்னா இந்த பிச்சு எடுத்த உடனேலேருந்தே நல்லா இருக்கும் உங்களுக்கு. And team winning the toss of fielded 7 out of 10 times is not a rocket science. எடுத்த உடனே ரைட் ஃப்ரம் த பிகினிங் பாலர்ஸுக்கு ஒண்ணுமே இருக்காது. பியூட்டிஃபுல்லா இருக்கும் பேட்டுக்கு. அதுக்கப்புறம் டியூ வந்ததுன்னா இன்னும் பயங்கரமா ஆயிடும் பேட்டிங் ஆடுறதுக்கு. ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பாத்தீங்கன்னா நியூசிலாந்து தான் இங்க 336 ஃபார் 5 வர்சஸ் பாகிஸ்தான் 2023ல. ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்கோர் அகைன் ஆல்சோ லாஸ்ட் இயர் 337 ஃபார் 3 பாகிஸ்தான் வர்சஸ் நியூசிலாந்து. that is also the highest chase that happened last year. அப்படிங்கும்போது what you expect from this pitchன்றது ரொம்ப கிளியர். இங்க நீங்க 310 அடிக்கலன்னா 310 அடிச்சாலே கஷ்டம். எடுத்தோடனே நீ 340 அப்படின்னா பிரஷர் போடுற மாதிரி இருக்கும். 340 வந்தாதான் சேஃப். பர்டிகுலர்லி சம லைக் பங்களாதேஷ் பேட்ஸ்மேன் they need 340. அதுல சந்தேகமே கிடையாது. எடுத்தோடனே அடித்தாங்க. ஃபர்ஸ்ட் பவர் பிளேல 60 ஃபார் 1. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 10 to 20ல ஒரு 60 ஃபார் 1, 120 ஃபார் 2. அதுக்கப்புறம் வந்து ஒரு 6 அண்ட் ஓவர் 40 ஓவர்ல வந்து 220 ஃபார் 4, 240 ஃபார் 4 வந்துட்டீங்கன்னா அட்டாச்சி 10 ஓவர்ல உங்களுக்கு 100 வந்துடும், 340 வந்துடும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் 310 யூ கிவ் சம் சான்ஸ் ஃபார் யூ. இப்ப சின்ஸ் 2015ல பாருங்க ஃபாஸ்ட் போலர்ஸ் வந்து 47 விக்கெட் எடுத்திருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் 18 விக்கெட் எடுத்திருக்காங்க. யோ 2018ல இருந்து நீ வந்து 47-18ன்ற மிச்சதெல்லாம் என்ன கணக்கு? இது பேர் என்ன, நீங்க வடை சுடுற கணக்கான்னு கேட்பீங்க. விக்கெட்டை விழுந்தா தானே இங்க விக்கெட்டே விழாதீங்க. அப்புறம் நீங்க என்ன இது பண்ணுவீங்க? தட் இஸ் ஹவ் இட் இஸ். எடுத்த உடனே இங்க அடிச்சுனே இருக்கணும், ஆக்சலரேட் பண்ணினே இருக்கணும், 6 an hour போயினே இருக்கணும். இங்க இப்ப பாருங்க பேஸ் பவுலர் வந்து 13 விக்கெட் எடுத்திருக்காங்க பவர் பிளே, ஸ்பின்னர்ஸ் 0 விக்கெட்ஸ். மிடில் ஓவர்ஸ் 11 to 14ல பேஸ் பவுலர்ஸும் 14, ஸ்பின்னர்ஸும் 14. ஏன்னா பால் திரும்பவும் திரும்பாது, சீம் ஆகாது, 2 பேர் பட்டாலும் அட்டிதான். டெத் ஓவர்ஸ்ல பேஸ் 20 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க, ஸ்பின் 4 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. இங்க வின் ஃபேக்டர் என்னன்னா ரொம்ப சிம்பிள். ஒரே ஒரு கிரைட்டீரியா தான். முதல் 20 ஓவர்ல எந்த டீம் அக்ரெசிவா டோனை செட் பண்றாங்க, விச் டீம் கெட்ஸ் க்ளோசர் டு 120 ஃபார் 2. இப்ப அங்கெல்லாம் என்ன சொன்ன, 10 ஓவர்ல 50 கார்டு, 20 ஓவர்ல 105 கார்டு, 20 ஓவர்ல 120 வந்ததுன்னா 340 வந்துடும். So that is going to be the one factor which team is going to take the initiative with the bat in the first 15 overs is definitely going to make a big dent here. இப்ப இங்கேயும் பாருங்க உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்றது,
கன்வென்ஷனலா நடிச்சவங்க தான் வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கன்வென்ஷனலா ஏர்லியரா உங்களுக்கு வந்துட்டு இங்க நிறைய வந்துட்டு எப்படின்னா இந்த ஸ்லோ டெலிவரிஸ் கட்டர்ஸ் போடுற போலர்ஸ் தான் விக்கெட் எடுப்பாங்க. மிடில் ஓவர்ஸ்ல ஃபாஸ்ட் போலர்ஸ், ஹாஃப் கட்டர் போடுறவங்க, இந்த வைடு ஸ்லோ டெலிவரிஸ் போடுறவங்க இவங்களுக்கு தான் விக்கெட் விழும். அதே மாதிரி ஸ்பின்னர்ஸ் எப்படின்னா இந்த இமாத் வாசிம் மாதிரி ஒரு ஆளு, ஜடேஜா மாதிரி ஒரு ஆள் நேர விக்கெட் 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 எல்லாம். இப்ப சொல்லுவோம் ஆதில் ரஷீத் ஸ்லோ ஸ்லோ தூக்கி போட்டீங்க ராவல்பிண்டியில இறங்கி கடைஞ்சிருவாங்க. ஏன்னா டேர்னே ஆகாதுன்றதுனால இங்க எட்ஜே கொடுக்க முடியாது. how are you going to read the conditions and adjust is going to be a big deal. இங்க பிளேயிங் 11 அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு they will not bring ரச்சின் ரவீந்திரா and நியூசிலாந்து will go with the same playing 11. என்னை பொறுத்த வரைக்கும் that is The going beat to be the Pakistan. இல்ல யோசிச்சு பாருங்க. வில் எங்க வந்து இப்ப நிறைய பேர் என்ன கேள்வி கேட்பான், ஏயா 3 விக்கெட் அர்ஷித் ராணா எடுக்கிறாரு, நீ ஹர்ஷதீப் சிங் ஆடணும்ன்ற, இங்க எப்படின்னா வில்லேங்க 100 அடிச்சா ரச்சின் ரவீந்திரா, யோ எந்த ரூட்லயா நீ காரை ஓட்டுற அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ரீசன் நான் திருப்பி சொல்லிடுறேன். ரச்சின் ரவீந்திரா காட் அ ஹிட் இன் இஸ் ஹெட். ஓகே, அது நீங்க டாக்டர் உங்களுக்கு நல்லா தெரியும். டீப்ல நின்னுட்டு இருக்காரு, டொங்கேர்னு வந்து பால் அடிக்குது. அதுல இருந்து உங்களுக்கு ரிக்கவர் ஆகிறதுக்கு ஒரு டைம் இருக்கும். இதே அவர் வந்து ஒரு ஒரு ஃபீவர், ஸ்டொமக் அப்செட், அதனால அவர் ஆடலன்னா திருப்பியும் ஐ வுட் எக்கோ த சேம் திங். யூ ப்ராப்ளி ட்ரை அண்ட் கெட் ரச்சின் ரவீந்திரா இஃப் நாட் ஃபார் வில்லிங் ஃபார் சம்ஒன் எல்ஸ்ன்னு சொல்லுவேன். ரெண்டாவது, 100 அடிக்கிறது ஒரு சிறந்த கலை. 3 விக்கெட் எடுக்கிறதுன்றது ஒரு இது. 100 இஸ் ஈக்குவல் டு 6 விக்கெட் என்னை பொறுத்த வரைக்கும், 5 விக்கெட் என்னை பொறுத்த வரைக்கும். இப்ப ஷமியரா உட்காந்து வைன்னு சொன்னா நீங்க சொல்றது ரைட்டு, இல்லையா சரியா இருக்கியா அப்படின்னு கேட்கலாம் போது, this is going to be the playing 11. They're going to stick on to the same thing what I have. That's going to be Conway, Williamson, Mitchell, Latham Phillips, Bracewell, Santner, Matt Henry, William O'Rourke, and the talented Skiddy Nathan Smith. இப்ப இவங்க நான் என்ன பண்ணணும்னு சொல்றேன். இவங்க வந்து சௌமியா சர்க்கார உட்காத்தி தான் வைக்கணும். இப்ப வந்து உட்காத்தி வச்சுட்டு மெஹதி ஹசன் மிராஸ் has to open with Tanzid Hasan, followed by Shanto, Mushfiqur, Tauhid Ridai. Mahmudullah is expected to be fit. If Mahmudullah is not expected to be fit, சரி ஒரு பக்கம் இந்த பர்வேஸ் ஆமா, அது நிகில் தான் பீடா. முகமதுல்லா ஃபிட் ஆயிடுவார்னு சொல்றாங்க அடுத்த மேட்ச். ஸோ முகமதுல்லா, ஜேக்கர் அலி, ரிஷாத் ஹுசேன், தஸ்கீன் அஹமத், முஸ்தாபிசுர் ரஹ்மான் அண்ட் தன்சீப் ஹசான் சக்கீப். அந்த நாயித் ராணா ஆடணும். நான் என்ன பண்ணுவேன், முஸ்தாபிசுர் ரஹ்மான் பதில டெஃபினட்டா ராணா ஆடிடுவேன். ஒண்ணுமே இருக்காது இந்த பிச்சில், ஒண்ணுமே இருக்காது இந்த பிச்சில்ங்கும் போது தன்சீமும் குயிக்கா போடுவாரு. இன்னும் ரெண்டு நான் என்ன பண்றேன், 2 பேரையும் நியூ பால கொடுத்து எவ்வளவு வேகமா போட முடியுமோ போடு. ஏன்னா எனக்கு நான் நியூ பால்ல நான் விக்கெட் எடுக்கலன்னா நான் க்ளோஸ். அன்பார்ச்சுனேட்லி முஸ்தாபிசுர் ரஹ்மானோட பேசும் இறங்கிருச்சு. ஆனா இதுல ஒன்னே ஒண்ணு என்னன்னா, இந்த டெத் ஓவர்ஸ்ல அவர் ஸ்லோ டிலிஸ், நான் இப்பதான் சொன்னேன், இந்த ஆஃப் கட்டர் போடுற போலர்ஸ் எல்லாம் வந்து சக்சீட் ஆவாங்கன்னு. So there is a chance he may come in the death overs and bowl those slow deliveries, pick up wicketsன்றதுனால I don't see them troubling him. இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் this is what I will definitely do to promote Mehdi Hasan Miraz, who looks really solid with the bat, the top of the order, and get Mahmudullah who can also bowl few overs of spin அப்படின்னு. இங்க ஒரே ஒரு எட்ஜ் தான் கொடுத்தேன். இந்த 15 ஓவர்ல உங்களுக்கு வந்து யார் வந்து அந்த ஒரு 20 ஓவர்ல இன்ஃபேக்ட் 120 for 2 எடுத்துன்னு போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கான்வேக்கு இந்த பிச்சில் படும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வில்லியங் இஸ் ஆல்சோ கன்வென்ஷனல். வில்லியம்சனும் அப்படியே ரன் அடிக்கிறதே தெரியாது, ரன் எடுத்துட்டு போயிடுவாரு. டேரல் மிச்சலும் அதே மாதிரிதான். இங்க வந்துட்டு உங்களுக்கு இப்ப ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நான் மாத்தணும்னு சொல்றேன், அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. சௌமியா சர்க்காரும் அடிக்க மாட்டேன்றாரு, இந்த இவரும் தன்சீத் ஹசானும் அடிக்க மாட்டேன்றாரு, சாண்டோவும் அடிக்க மாட்டேன்றாருங்கும் போது அந்த ஃபர்ஸ்ட் 20 ஓவர்ல ஐ ஃபீல் நியூசிலாந்து வில் ஹேவ் அ மேசிவ் எட்ஜ்ன்றதுனால என்ன பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்து அகைன் கோ வித் பிக் எட்ஜ் ஆஃப் 68-32. இதை ஒத்துக்கிறீங்களா, இல்ல பீடாக ஒரு வேற மாதிரி ஆக சான்ஸ் இருக்குன்றீங்களா? இல்ல இல்ல, நியூசிலாந்து வில் ஹேவ் அனதர் கன்வின்சிங் வின் அப்படின்னு தான் நான் சொல்றேன் பீடா. அன்பார்ச்சுனேட்லி பங்களாதேஷ் ஓப்பனிங்கே என்னன்னு கரெக்டான காம்பினேஷன் தெரியாம அவங்க ஒரு வேர்ல்டு ஈவெண்ட் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னா ஐ திங்க் தட் நிறைய கேப் இருக்குன்னு அர்த்தம் அவங்க டீம்ல. ஸோ ஐ திங்க் நியூசிலாந்து வில் வின் இட் ஈஸிலி. ஃபேண்டசி பிக்ஸ் என்னென்ன இப்ப சொல்லிட்டேன், எப்படி ஒரு கட்டாந்தர உங்களுக்கு வந்து போலர் வந்து விக்கெட் எடுக்கிறது ஒரு பயங்கர கஷ்டம் அப்படின்னு எப்ப சொல்றேனோ, கெட் டேவன் கான்வே இஸ் டியூ, டெஃபினட்டா இஸ் டியூ, அதுல சந்தேகமே கிடையாது. வில்லியம்சனை எடுங்க 2வது பிக்கா. மெஹதி ஹசான் மிராஸை நான் எடுக்கிறேன்னா
இவர் ஓப்பனிங் ஆடலன்னா கூட இஸ் பேட்டிங் அட் டாப் ஆஃப் த ஆர்டர், நம்பர் 5 இந்த மாதிரி ஆடுறாரு. 10 ஓவர் வந்து ஷூர் ஷாட்டா அவர் போட போறாரு. அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. அதுக்கப்புறம் டேரில் மிச்சேல் எடுங்க, நம்பர் 4. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு போலர் நான் இங்க எடுப்பேன்னா மிச்சேல் சாண்ட்னர். ஏன்னா வந்துட்டு he is someone who knows how to pick up wickets everywhere. அதனால என்னோட 5 பிக் பாத்தீங்கன்னா டெவான் கான்வே, கேன் வில்லியம்சன், மேதியசன் மிராஸ், டேரல் மிச்சேல் அண்ட் மிச்சேல் சாண்ட்னர். நீங்க வந்துட்டு யாரை வச்சு ஸ்டார்ட் பண்ண போறீங்க என்னால கெஸ் பண்ண முடியல. நான் சொல்றேன். எனக்கு ஆனா இந்த சைடு எனக்கு முஸ்தபிசர் ஆடினா எடுக்கலாம் ஒரே ஒரு பிளேயர். இல்லாட்டி அவர் ஏன்னா இஸ் விக்கெட் டேக்கிங் பவுலர் போயிடா. ஸோ ஐ வில் கோ வித் முஸ்தபிசர் ஒன்று இந்த சைடு. மிச்சதெல்லாம் நான் இந்த சைடு தான் எடுக்கணும். நீங்கள் டேவன் கான்வே எடுத்துட்டீங்க, நான் வில்லியம்சனும் எடுத்துட்டீங்க. ஸோ கண்டிப்பாக நான் அந்த 2 பேர் எடுத்திருப்பேன். ஸோ இது இல்லை என்னால் மேட் ஹென்ரி எடுப்பேன். அப் ஃப்ரண்ட்டு அவங்க டாப் ஆர்டர் விக்கெட் எடுத்துருவாரு. ஆமாம், அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து சாண்டர் நீங்கள் எடுத்துட்டீங்க. மூணு ரூர்க்கியும் எடுப்பேன் பீட்டா, ஏன்னா 2 எண்ட்லையுமே விக்கெட் எடுப்பாங்க எப்படியும். ஸோ ரூர்க்கியும் கண்டிப்பாக நான் எடுப்பேன். கிளென் பிலிப்ஸ் எக்ஸ்ட்ராடனரி ஃபார்மில் இருக்காரு, பவுலிங்கும் போடுவார். ஸோ கிளென் பிலிப்ஸ், ரூர்க்கி, மேட் ஹென்ரி, சாரி ரூர்க்கி கிடையாது, வில்லியம் ஓ ரூர்க் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வில்லியம் ஓ ரூர்க், கிளென் பிலிப்ஸ், மேட் ஹென்ரி, அந்த பக்கம் வந்து முஸ்தபிசுர் ரஹ்மான். அதை தவிர எனக்கு வேற முகமதுல ஆடினா மேபி முகமதுல எடுக்கலாம். நீங்க எடுக்கல? எடுக்கல. முகமதுல ஆடினா முகமதுல எடுக்கலாம். பவுலிங்கும் போடுவாரு, பேட்டிங்கும் பண்ணுவாரு. டாம் லேத்தம் நீங்க எடுக்கலன்னா அந்த ஆப்ஷனுக்கு அவங்க அதையும் கன்சிடர் பண்ணலாம். அதை தான் நான் உங்களுக்கு சொல்லலான் இருந்தேன். இந்த பிச்சு வந்துட்டு விக்கெட்டே விழாதுங்கும் போது கிளென் பிலிப்ஸை தவிர நீங்க டாம் லேத்தமை யோசிக்கலாம். ஒருவேளை பங்களாதேஷ் பேட்டிங் ஆடி ஒரு 240 230 பிலோ பார் ஸ்கோர் பேட்டிங்கே போட்டாங்கன்னா வராது கிளென் பிலிப்ஸ்க்கெல்லாம். பிலிப்ஸுக்கு பேட்டிங் வராம இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்றதுனால வியூவர்ஸுக்கு உங்களுக்கு சொல்றேன். ஐ டோன்ட் நோ, ஐ அம் கிவிங் மை சஜஷன், யூ நோ பெட்டர். இந்த பிச்சில் ஐ வுட் ராதர் வாண்ட் டு பேக் மை டாப் 5 rather than the ஷூர் finishers. ஷூர் ஷூர், அதே தான். அதே மாதிரி நியூசிலாந்து டாப் 2 பவுலர்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா தில் மேக் ஏர்லி இன்ரோட்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதான் நம்மளுடைய ஃபேண்டசி பிக்ஸ். ஸோ எல்லாமே சொல்லியாச்சு, பிளேயிங் 11 கண்டிஷன்ஸ், ஃபேண்டசி. உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன பீடா? ரொம்ப சிம்பிள். இந்த பிச்சை பார்ப்பேன், இந்த சீப் எடுத்துன்னு போயிட்டு அழகா இப்படி பண்ணுவேன், அவ்வளவு பளபளன்னு இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன், பங்களாதேஷ்ல லுக், இட்ஸ் கோயிங் டு பி டஃப், த கண்டிஷன்ஸ் ஆர் கோயிங் டு சூட் them, they got better fast bowlers, they got better equipped batsmen than us. So are we going to go with a mentality of losing? No, we pushed India. If we can push these guys, நான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பங்களாதேஷ் தான், நான் பேட்டிங் தான் ஆடுவேன், சந்தேகமே கிடையாது. I'll win the toss, I'll bat first. I know it's going to be extremely difficult to defend. அவனை நான் உள்ள போட்டேன்னா இந்த மாதிரி ஒரு டஃப் சுச்சுவேஷன், பாகிஸ்தானோட 75/3 இருந்துட்டு அவன் வந்து 320 எக்கறான்னா எங்களை என்ன பண்ணுவான் அவன்? அதனால நான் அதை பண்ணவே மாட்டேன். பாக்குறாங்க ஹை ஸ்கோரிங், ஆஸ்திரேலியா சேஸ் பண்றான். ஆஸ்திரேலியா சேஸ் பண்றான்னு பாக்காத, நம்ம டீம் என்ன இருக்குன்னு பாரு. ஸோ அதனால ஐ வில் நெவர் புட் தட் கைண்ட் ஆஃப் ரிஸ்க் தேர். அவனை ஆட விட்டு அவன் 340 அடிச்சு I don't want that. I will bat first again. When I had the brave decision of batting first against India on a pitch where it is known that first 20 overs would be challenging in Dubai, அங்க நான் பேட்டிங் ஆடுறேன். என்ன பண்ணுவேன், பேட்டிங் ஆடுற கரெக்டா எடுத்துட்டு நல்லா கிளியரா பாசிட்டிவ் இன்டென்ட்டோட ஜாலியா ஆடுங்க. சரி, ஒரு 260 அடிக்கிறோமா, ஒரு 44 ஓவர் வரைக்கும் அவனை விடுங்க. அதை நான் பண்ணேன்னா ஐ வில் கோ பேக் ஹாப்பி. ஏன்னா ரொம்ப சிம்பிள், இட்ஸ் கோயிங் டு பி டஃப் ஃபார் மீ. ஐவ் லாஸ்ட் ஒன் கேம், another 2 teams, strong teams I'm going to play. I'm going to play Pakistan, the host country as well. It's going to be tough. Bat first 270 அடிக்கிறா, put your head up. 45 ஓவர் இருக்கு இல்லையா, ஒருவேளை அங்கங்க போய் அவங்க கொலாப்ஸ் ஆற மாதிரி என்ன ஓவர் கான்ஃபிடண்டா எடுத்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா I will try a chance to see if we can win. That is what I will do in Bangladesh perspective. New Zealand will not take anyone for granted. They're strategically the best team in the world. We expect them to win. We are given a big edge. Normally a பெரிய edge நான் கொடுக்கவே மாட்டேன், கொடுக்கவும் இல்லை, நீங்களும் அதை ஒத்துக்கிறீங்க. Let us see how this goes. நியூசிலாந்து அவங்களோட வந்துட்டு என்ன சொல்றது, பேஷேஜ் வித் செமிஸ் இங்கேயே முடிக்கிறாங்களா சஸ்பென்ஸ் அப்படின்றத பார்ப்போம். We'll come back and do a review on that. Until we come back and entertain you for that episode with your very own Octopus. Thanks a lot and bye bye.